ஹாய் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்ணின் தாம்பத்திய ரகசியம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்களே வந்து மெசேஜ்லாம் போட்டிருப்பீங்க கமெண்ட்லலாம். அதாவது நம்ம எவ்வளோ நேரம் ஒரு கணவன் மணி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டாலும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு என்ன தான் வேணும், நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணிட்டேன். பட் ஆனால் ஷி நாட் சாட்டிஸ்ஃபைடு, அவங்க வந்து ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் முழுக்க பொதுவானது தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே நான் சொல்கிற ரிப்பீட்டட் பாயிண்ட் தான், வெளிப்படைத்தன்மை இருக்காது. அதாவது என்ன ரகசியம் அப்படின்னா, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ரீசன். வெளிப்படையாக எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, எங்கே வந்துட்டு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு பொதுவாக மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. ஸோ வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து, ஏன்னா என்ன தான் வந்து சொன்னாலும் ஒருத்தவங்க வாய் விட்டு சொன்னால் தானே என்னென்னு தெரியும். நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுலாம் உண்மையாகவே வந்து ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? ஸோ அதனால் வெளிப்படைத்தன்மை இருக்காது, ஓகேங்களா? கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்குவாங்க. ஏன்னா எங்கே இப்படி நினச்சிருவாங்களோ, என்ன இப்படி அந்த மாதிரியான ஒரு தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக அந்த தாம்பத்திய உறவில் ஸோ என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருக்க மாட்டாங்க, கூச்சப்பட்டுட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்கள் கூட அவங்க நினைவில் இருக்கும். எப்போயோ ஒரு டைம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஏதாவது ஒன்று அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அது அவங்க நினைவிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது கூட பர்டிகுலராக ஏதாவது விஷயம் சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இஃப் இன்கேஸ் அவங்க மேலே ஒரு வேர்வை ஸ்மெல் வருது, இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த உறவில் ஈடுபடும் போது இல்லாமல் போகிறதுனால ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சின்ன விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி யோசித்து தான் பேசணும். அதை வந்து எப்பயுமே நீங்கள் ஆண்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லை, யார்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், நம்ம அம்மா அப்பா யார்கிட்ட பேசினாலும் ஒரு டைமுக்கு பல டைம் யோசித்து வார்த்தைகளை விடுங்க, ஓகேங்களா? ஏன்னா அது ஆழமாக போய் ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளை விட செயல்கள் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு அன்பாக சில ஆண்களுக்கு வந்து ஒரு அன்பாக ஆறுதலாக பேசவே தெரியாது. ஒரு ரொமான்டிக்கான ஒரு பேச்சு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து நம்ம வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடணும், அவ்வளோதான், முடிச்சிட்டோமா, எழுந்திரிச்சு போகிறோமா, நம்ம வேலையை பார்க்கணுன்ற மாதிரி முழுக்க ஒரு சுயநலமாக இருப்பாங்க. செல்ஃபிஷ், அதாவது முழுக்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகாக எடுத்துக்கிட்டு மற்றது நீ எப்படியோ உனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியான போகிற மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதனாலே அவங்க ஃபுல்ஃபில் ஆக மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உணர்வு. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு இவங்க மேலே வந்துட்டு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லை அப்படின்றபோது இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உறவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிக யோசனை, இல்லை வந்து இதை நீங்கள் அதிக மன அழுத்தம், டிப்ரெஷன் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் 1 மணி நேரம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி திருப்தி ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு வந்து ஒரு உறுப்பு சேர்றது மட்டும் உடலுறவு கிடையாது. உடலுறவு அப்படின்றது மனசு, உடம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சமநிலையில் இருந்து 2 உயிர்கள் வந்து சேர்ந்து சந்தோஷமாக அந்த ஒரு நிமிஷத்தை அனுபவிக்கக்கூடியது, சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் முழுக்க உங்களுக்கு தேவை என்ன, அதை மட்டும் நீங்கள் இதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறீங்கன்றதை மட்டுமே வந்து யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, சில ஆண்கள் பண்ணக்கூடியது ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க, மரியாதைலாம் பேசுவாங்க, உனக்குலாம் என்ன தெரியும் அப்படி இப்படிம்பாங்க. பர்டிகுலராக அந்த டைமில் மட்டும் உடல் உறவில் ஈடுபடணுன்ற அதை நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கிறது, ஆக்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் பேசுகிற மாதிரி, கொஞ்சம் இதாக பேசுகிறது. அவங்க ஒர்க் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பழைய மாதிரி இருக்கிறது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்டலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ இதனாலேயும் நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணீங்க அப்படின்னாலும் திருப்தி ஆக மாட்டாங்க. இது எல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன், ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து பேசு இந்த மாதிரி பண்ணுறது, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, அதாவது வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறது, அவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி உங்கள் கேரக்டரை பற்றியே ஒன்று நீங்கள் வந்து இப்படி தான்ப்பா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, இவர் இப்படி தான்ப்பான்னு சொல்ல முடியாது, இல்லை இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, நடிக்கிற மாதிரியான செயல்கள் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கொஞ்சம் வந்துட்டு யோசிக்க வைக்கும். அப்போ இது ஒரிஜினாலிட்டியாக இப்போ நம்மள்ட்ட வந்து நல்லா சந்தோஷமாக பேசுகிறாரு, இது உண்மையாக நம்மள்ட்ட நடிக்கிறாரான்ற மாதிரியான தாட் ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் இல்லை 5 மணி நேரம் உறவில் ஈடுபட்டாலும் அந்த திருப்தி வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திருப்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி தான் மதிப்பு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அடிக்கடி எப்படி சொல்கிற இந்த வேர்டு வரும், அது டிஃபால்ட்டாக எனக்கே வரும். மதிப்பு வந்து குறைவாக நடத்துறது. ஸோ இது எல்லாம் பண்ணும்போது ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பாங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உறவில் ஈடுபடுறது அப்படின்றது வந்து போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. டக்குன்னு வெளியிலையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, கண்டிப்பாக 2 பேர் கணவன் மனைவி 2 பேருமே தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா மனசு விட்டு பேசுங்க. எல்லாத்தையுமே பேசுங்க. அதாவது குடும்பம் சார்ந்தா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு உறவில் என்ன இருக்குது, என்ன வேணும், எல்லாத்தையுமே மனசு விட்டு பேசுங்க. பேசினா தீராத பிரச்சனைன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் பேசுங்க 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 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாத்துக்குமே வேலை இருக்கும், எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வேலைக்கு போகலாம், இல்லை நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எல்லாம் வேண்டாலும் நமக்கான வேலைகள் இருக்கத்தான் செய்யும். நமக்கான வேலைகள் இருக்குது, இல்லை நமக்கு அந்தளவுக்கு பிஸி டைம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கோமா, பல்ல தேய்க்காமல் இருக்கோமா, இல்லை வந்து குளிக்காமல் இருக்கோமா, இல்லை வந்துட்டு நமக்கான பர்சனல் டைம் எதுவும் எடுக்காமல் இருக்குமா, அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. அது இதுக்குன்னு டைம் ஒதுக்கி பண்ணுறோம்ல, அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 1 டே 10 டேஸ் ஒன்ஸு 15 டேஸ் ஒன்ஸு நீங்கள் தனியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ பேசுறது மூலிமா இந்த மாதிரியான உறவுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்பயும் ஒரே மாதிரி இருங்க. கோவக்காராக இருக்கீங்க, இல்லை இப்படி தான் இருக்கீங்கன்னா, நான் இப்படி தான்ப்பா, நான் மாற்றிக்கிறேன், எனக்கு ஏதாவது இப்படி அந்த மாதிரி இருங்க. ஆட்கன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் மாதிரியான நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா மென்டலி ரொம்ப பாதிக்கும். ஒருவேளை நம்மகிட்டே இவங்க இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சைக்காலஜிக்கலாக மைண்டை வந்து யோசிக்க வைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட கேரக்டர் என்னவோ அதை இது பண்ணுங்கள். அதில் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை சொன்னாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கோங்க. 2 பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பொதுவானது தான். ஒவ்வொருத்தருக்கான மனநிலைகள், சூழ்நிலைகள் அப்படின்றது மாறும். இதில் உங்கள் பார்ட்னர் என்ன கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எப்படி சரி செய்யலாம், எப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நாட் ஓன்லி ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே பொதுவானது தான். ஓகேங்களா? ஸோ பேசுங்க, பேசி தீராத பிரச்சனைன்றதே கிடையாது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், மோட்டிவேஷனாக இருந்திருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்லேயும் பேக் டு பேக் வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். அது வரைக்கும் டாட்டா பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.